இப்ப நடக்க முடியுது. கைகளை தட்டே. ஜீசஸ் நேம் ஆஃப் காட். ஏற்கனவே ஹேண்டிகேப் தான். அடிக்கடிக்கு கீழே விழுந்து கால் 2 முறை உடஞ்சிச்சு. சரி. இப்போ எனக்கு ரொம்ப வலியா இருந்துச்சு. கடவுளே எனக்கு சீக்கிரமா இந்த கால் சரியாகணும் அப்படின்ட்டு வேண்டின்னு இருந்தேன். கடவுள் எனக்கு அற்புதம் செய்தார். பாத வலி எல்லாம் எடுத்து போட்டு எனக்கு சுகம் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறோமா இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மெல்சிலாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலைவணங்கி இறைவன் இயேசுவை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். தேவனுடைய கரம் இறங்கி வரட்டும். தேங்க்யூ ஜீசஸ். வேலை உனக்கு கை கூட, வேலை உனக்கு கை கூட, சத்ய வேதன் கேரோபை வரச்சை மன்றாட, வேலை உனக்கு கை கூட, காலை சொல்லுவோர் என்னை கண்டடைவாரே, கண் விழிச்சு ஜபம் செய்யும் என்றாரே, காலமே தேவனை தேடு, ஜீவ காருண்யர் பாதம் பகிழ்ந்து கொண்டாடு, காலமே தேவனை தேடு. மன்னுயிர்காய் மரிச்சாரே, மனு மைந்தன நாமம் வைத்திருந்தாரே, மன்னுயிர்காய் மரித்தாரே, உன் சீருஷ்டிகரை நீ உதயத்தில் எண்ண, உள்ளம் கனிந்து தனி ஜபம் பண்ணு, காலமே தேவனை தேடு, ஜீவ காருண்யர் பாதம் பணிந்து மன்றாடு, காலமே தேவனை தேடு. சோதனைகளை வெல்ல, கெட்ட பாருடன் பேயுடன் போருக்கு நில்ல, பாவ சோதனைகளை வெல்ல,
ஜீவ கிரீடம் சிரசினில் அணிய சிந்தனை செய் மனு வேலனை பணிய காலமே தேவனை தேடு ஜீவ காருண்யர் பாதம் பணிந்து மன்றாடு காலமே தேவனை தேடு சீலமுடன் பாதம் நாடி கொண்டாடு சீரான நேச்சிய ஜீவனை நாடு காலமே தேவனை தேடு ஜீவ காருண்யர் பாதம் பணிந்து மன்றாடு காலமே தேவனை தேடு. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, 1000 நாளை பார்க்கிலும் உடைய ஆலய பிரகாரங்களில் வர ஒரே நான் நல்லது என்றும் ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை காட்டிலும் கர்த்தருடைய ஆலயத்தின் வாசற்படியில் ஒரு நாயை போல காத்து கிடப்பது நல்லது என்றும் ஆண்டவரே பக்தன் சொன்னார். நாங்கள் இன்றைக்கு உம்முடைய ஆலயம் வந்திருக்கிறோம். தமது ஆலயமாகிய வீட்டின் நன்மையினால் நாங்கள் திருப்தியாகவும் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம் சுவாமி. எங்கள் அப்பா வீட்டில் சம்பூர்ணமான ஆசீர்வாதம் உண்டு என்று யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ தலை நிறைய, கை நிறைய, மனம் நிறைய உம்முடைய ஆசீர்வாதத்தை கொட்டி கொடுத்தானப்போ நீசனை மறைத்திரளும். நீர் பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென். இயேசு நல்லவர். ஆமென் சொல்லுங்க. இயேசு உயிரோடு இருக்கிறார். எனவே நாமும் உயிரோடு இருக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய சற்று நேர தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் அது ஏசாயா தீர்க்கனின் புத்தகம் 54 அதிகாரம் 3 வசனம். ஏசாயா 54:3 வாசிக்க கேட்கலாம். வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவார். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். இந்த ஆலயத்தில் வந்து உட்கார்ந்த உடனே ஒரு கவர் ஒன்று கொடுத்தார்கள் உங்களுக்கு. அதில் பாஸ்டர் சொன்னார், ஆலய கட்டுமான பணிக்காக வருடந்தோறும் நாங்கள் சேகரிக்கும் காணியம். ஆலயம் எதற்கு? தேவனை நாமெல்லாம் உட்கார்ந்து ஆராதிப்பதற்கு வசதியான ஒரு இடம். ஆண்டவருடைய மகிமை இங்கு இறங்குகிறது. சபை கூடி வரும் பொழுது, கர்த்தருடைய ஜனங்கள் அவரை துதிக்கும் பொழுது அவர் அதன் மத்தியில் உலாவுகிறாராம். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் துதிகளில் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். அப்போ இந்த உங்களுக்கும் உங்கள் சபைக்கும் இந்த ஆண்டவர் இப்பொழுது என்ன வாக்கு கொடுக்கிறார்? வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவா. என்ன நெருக்கமாக இருக்கு. நான் ரொம்ப தள்ளாடி தான் உள்ளே வந்தேன். ஆண்டவருக்கு தெரியும் நீ நெருக்கமாக இருக்கிறது. இந்த சபையை விஸ்தாரமாக்க வேண்டும், இந்த ஆலயத்தை விரிவுபடுத்த வேண்டும். ரெனிவல் இல்லை, எக்ஸ்டாப்ளிஷ். அதாவது இதை விட எல்லையை விஸ்தாரமாக்குறது. ஒன்று, நாம் இருந்த நிலைமையிலே கர்த்தர் பெரிதுபடுத்துவார், அல்லது இதை விட பெரிய இடத்துல கட்டுவார். கைகளை தட்டி ஆண்டரை மகிமைப்படுத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 2 காரியத்தை செய்வார். ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு மனுஷனை, தெரிந்து கொண்ட மனுஷியை, தெரிந்து கொண்ட சபையை அவரே நடத்த வேண்டும். தேவனுடைய வல்லமையான கிருபையின் கரத்தினாலே
உங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் பெருகுவாய். இடதுபுறம் என்பது இம்மைக்குரிய ஆசீர்வாதம், வலதுபுறம் என்பது பரலோக ஆசீர்வாதம். 2 வித ஆசீர்வாதத்தில் உங்களை பெருக பண்ணுகிறதுக்காக தேவன் ரட்சித்தார், அபிஷேகித்தார், ஒரு சபையிலே சேர்த்தார், ஒரு மேய்ப்பன் கீழ் வைத்தார், வாரந்தோறும் உங்களுக்கு அருமையான போஜனங்களை கொடுத்து வளர்த்து கொண்டிருக்கிறார். எதற்கு? இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை காட்டிலும் நித்திய ஜீவனுக்குள் போகிற ஆசீர்வாதத்திற்கு ஒரு இன்ஸ்டிடியூஷனாக அல்லது ஒர்க் ஷாப் அப்படியா ஏதோ ஒன்று அதாக நம்மை ஒரு ஆலயத்தை வைத்திருக்கிறார். பாருங்களேன், நான் ஆப்பிள் வாட்ச் கட்டியிருக்கிறேன், யாராவது டைட்டன் வாட்ச் கட்டியிருக்கேன். டைட்டன் வாட்ச் கட்டிருக்கீங்களா? யாராவது கை வைத்து காட்டுங்களேன். டைட்டன் வாட்ச் கட்டியிருக்கீங்களா? ஒன். சரி, இந்த டைட்டன் வாட்ச் எங்கே தயார் பண்ணுறாங்கன்னு தெரியுமா? தமிழ்நாட்டில் தான் ஒரு இடம். எந்த இடம் தெரியுமா? சொல்லுங்கள். இல்லை, யார் சொன்னது? யார் என்ன, எந்த ஊர் சொன்னீங்க? நீங்கள் பேசாமல் இருங்க. யாருக்கா தெரியுமா தெரியாதா? யார் சொன்னது? பிரதருக்கு ஒரு கைதிட்டு கொடுங்களேன். ஹொசூரில் தயார் பண்ணுறாங்க. சரி, நான் இதற்கு முன்னாடி இப்போ பையன் வந்து ஸ்டேட்ஸ்லேருந்து வாங்கிட்டு வந்து போட்டான். இது பயன்படுத்த கூட எனக்கு தெரியல. இது ஆப்பிள் வாட்ச். இதுக்கு மேலே டைட்டன் தான் கட்டியிருக்கேன். இந்த டைட்டன் வாட்சை நான் எங்கே வாங்கினேன்னா மதுரையில் வாங்கினேன். எங்கே வாங்கியிருப்பேன்? மதுரையில் ஒரு டைட்டன் ஷோரூமில் வாங்கியாச்சு. தயாரித்தது ஒசூரில், வாங்கினது ஷாப்பில். சரி, ரிப்பேர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது எங்கே கொடுப்போம்? எங்கேயாவது போகிற இடத்துல ஒரு வாட்ச் ரிப்பேரிங் ஷாப் இருக்குமா இல்லையா? அந்த காலத்தில் நீங்கள் இந்த ஜென்ரேஷனுக்கெல்லாம் உங்களுக்கு பாஸ்டருக்கு கூட ஞாபகம் இருக்காது. அந்த காலத்தில் அங்கங்கே ஒரு கண்ணாடி பெட்டியை வச்சுக்கிட்டு ஒரு லென்ஸ் மாதிரி கண்ணில் இப்படி வச்சுக்கிட்டு வாட்சை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. யாராவது பார்த்துருக்கீங்களா? அதை பார்த்துருக்கீங்க, பெரியவங்கெல்லாம் பார்த்துருக்கீங்க. அது வாட்ச் ரிப்பேரிங் சர்வீஸ் பண்ணுற ஒரு ஷாப். ஒருத்தர் கண்ணுக்குள்ளே இப்படி நீளமாக லென்ஸ் மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பார். இப்போ ஏதாவது மிஸ்டேக்னா அப்படிப்பட்ட ஒரு இடத்துல கொண்டு கொடுப்போம். மேனுஃபேக்சரிங் வந்து எந்த ஊர்? ஒசூர். வாங்கினது எங்கே? மதுரை. இந்த ஊருக்கு வந்துட்டேன், ரிப்பேர் ஆச்சுன்னா எங்கே கொடுப்பேன்? இங்கே ஏதாவது வாட்ச் ரிப்பேர் பண்ணுற இடம் இருக்கான்னு. ரட்சிப்பு கர்த்தருடையது. வாங்கினது ஏதோ ஒரு கூட்டத்திலையோ ஏதோ ஒரு கன்வென்ஷன்லையோ ஏதோ ஒரு இடத்துலையோ, ஆனால் உங்களை சர்வீஸ் பண்ணுற இடம் தான் இந்த சபை. கைகளை தட்டி உங்களுக்கு ஏதாவது ஸ்பிரிச்சுவல் ரிப்பேர், ஆவிக்குரிய காரியத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற தடுமாற்றங்களை சரி பண்ணுகிற மெக்கானிக் தான் உங்கள் பாஸ்டர். கைகளை தட்டுங்களேன். அதற்குத்தான் சபை, அதற்குத்தான் போதகர், அதற்குத்தான் இதோ கர்த்தருடைய வீடு. எனவேதான் நீதிமானின் தலையை கொட்டட்டும். எப்படி கொட்டட்டும்? தயவாய் கொட்டட்டும். அது எண்ணெயிலும் எனக்கு அதிக மிருதுவாக இருக்கும். ஏறக்குறைய 40 ஆண்டுகள், 38 ஆண்டுகளுக்கு அதிகமாக ஆண்டுடைய ஊழியத்தை உலகமெல்லாம் செய்து வருகிறேன். பிறவியில் இந்த குடும்பத்தைச் சேர்ந்த என்ன இயேசு தம்முடைய வேலைக்கு என்று அழைத்தார். 2nd BSc காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது, எங்களுக்கு ஆர்ஜின் திருநெல்வேலியாக இருந்தாலும் 4 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி கேரளாவில் செட்டில் ஆகிட்டோம். பிஸ்னஸ்க்காக 4 ஃபாதர்ஸ் போனாங்க. அதுக்கப்புறம் அங்கேயே நான் பிறந்து, அங்கேயே எங்கள் அப்பா பிறந்து, நான் பிறந்து, அங்கேயே படித்து, அங்கேயே வளர்ந்து, அப்புறம் ஆச்சாரமான இடத்துல பிறந்தேன். வளர்ந்ததெல்லாம் அக்ரஹாரத்தில். 7 years டிப்ளமோ இன் கிளாசிக்கல் டான்ஸ். மலையாள சினிமா ஃபீல்டில் டான்ஸ் மாஸ்டர் இருந்தேன். அதெல்லாம் 1984 ஆண்டவர் இயேசு என்னை அழைத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பரமேஸ்வரன் மகனை பரிசுத்த வேதத்தை எடுக்க கர்த்தர் கிருபை அளித்தார். எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஆண்டுடைய வேலைக்காக வந்தேன். மதுரையை காண்பித்தார். மதுரையில் வந்து நம்முடைய தலைமை அலுவலகத்தை தொடங்கினோம். என் அன்புக்குரியவர்களே, எங்கேயோ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு ஆண்டவர் எப்படியோ அபிஷேகித்தார், உலகமெங்கும் கொண்டு போகிறார். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை நம்மை கைட் பண்ணுறது. இந்த வார்த்தையை நமக்கு போதித்து வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான். கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறான் தானே. இப்போ ஆரம்பத்தில் இந்த விசுவாசங்கள் தடுமாற்றத்துக்குள்ளாக்கப்பட்ட காலகட்டத்தில் இருக்கிறோம்.
ஆரம்பத்தில் பெற்றுக்கொண்ட அன்பு, ஆரம்பத்தில் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு, ஆரம்பத்தில் நாம் இருந்த அந்த உற்சாகம் இப்போ இல்லை. பாஸ்டர் சொன்னாங்க, நம்ம ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு கூட்டம் ரொம்ப குறைஞ்சிருச்சு, 10 பேர் வராங்கன்னார். கண்களில் கண்ணீர் வருது, வேதனை வருகிறது. இது இங்கே 10 பேர் வர்றது ரொம்ப அதிகம் பாஸ்டர். மற்ற இடத்துல அதுவும் வர்றதில்லை. ஆன்லைன் ப்ரேயர்னா அந்த காலத்தில் நாங்கள் 9 மணிக்கு தொடங்கி காலையில் எத்தனை மணிக்கு முடிப்போம்? பழைய ஆட்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். காலை 6:15க்கு முடிப்போம். இப்போ ஆன்லைன் ப்ரேயர்னா 10:30க்கு தொடங்கி 12:30க்கு முடிச்சிடுறான். அதுக்கு மேலே இருக்க முடியாது. அதுவும் தவளை மாதிரி, பண்ணி மாதிரி முகத்தை கீழே வச்சு பேக் சைடு மேலே தூக்கி இப்படி படுத்துருப்பான் பார்த்துக்கங்க. ஒவ்வொரு சபையிலும் ஒவ்வொரு விதமாக ஜபம். கேத்தலிக்கு ஸ்ட்ரைட்டன்னு ஜபமாலை பிடிச்சிக்குவாங்க, சிஎஸ்ஐலும் முழங்கால போட்டு ஜபமாலை பிடிச்சிக்குவாங்க. நம்ம மக்கள் ரொம்ப அட்வான்ஸ், தலை கீழே போயிடும், பேக் சைடு மேலே வந்துடும். பேசிக்கொண்டே ஆண்டவரிடத்தில் பேசிக்கொண்டே வீட்டில் வீட்டை புட்டினியா சொத்த நாய் ஒத்துட்டியா என்ன விளங்கும்? ஒரு நிமிஷம் நீங்கள் ஜெபம் பண்ணுகிறீர்களோ 5 மணி நேரம் ஜெபம் பண்ணுறீர்களோ, உண்மை அது முக்கியம் அல்ல, உண்மையாக ஜெபம் பண்ணுறீர்களா என்பதுதான் முக்கியம். ஆத்மாவிலிருந்து, இருதயத்திலிருந்து சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இருதயத்தில் சுத்தமுள்ள மனுஷன் பாக்கியவான், ஏனெனில் தேவனை தரிசிப்பார்கள். இன்றைக்கு காலைவேளை today expecting a miracle right now, brother and sisters. He is Almighty God, is living God. Our Lord Jesus Christ the same yesterday, today and forever. He is a Father of mercy. அவர் சொன்னார், என் பெயரில் எதையாவது கேளுங்க, எதை கேட்டாலும் தரேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யோவான் 14:14 அப்படி சொல்லுது, என் நாமத்தில் எதை கேட்டால் நான் உங்களுக்கு அதை செய்வேன். If you shall ask anything in my name, I will do it. இயேசு என்ற என் பெயரில் எதையெல்லாம் கேட்கிறீர்களோ அதை நான் உங்களுக்கு தருவேன். ஆலயம் வருவதெல்லாம் நாம் ஏதோ பைபிள் ஸ்டடி கேட்பதற்கு அல்ல, ஆச்சாரியமா அல்ல. நான் இந்துவா இருக்கும்போது மார்கழி மாதம் காத்தால 4 மணிக்கு நானும் எங்கள் அப்பா எழுஞ்சிட்டு பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு அங்கங்கே அடையாளங்களை போட்டுக்கொண்டு பூஜை ரூமில் போய் 101 தோப்புக்கரணம் 1001 தோப்புக்கரணம் போட்டு சமஸ்கிருதத்தில் ஸ்லோகத்தை சொல்லி சாமியை கும்பிடுவோம். பாவ கர்மம் போகும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. அடுத்து கத்தலிக்ஸ் இருக்காங்க, ஆர்சி ரோமன் காத்தலிக். காலையில் 4 மணிக்கு நெடுமுழங்கால் நிற்பாங்க, ஜபமாலையை பிடிச்சிக்குவாங்க. பரமண்டலம் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே. அவங்க ஒரு 121 தடவை 51 தடவை 101 தடவை செய்வாங்க, பாவம் போகணும்னு அவங்களுடைய நம்பிக்கை. சரி, சிஎஸ்ஐ ப்ராட்டஸ்டன்ட் சர்ச்சில் வந்து வாரம் சர்ச்சுக்கு வந்துடுவாங்க. ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் ரொம்ப அழகாக இருக்கும். பைபிள் பிடிச்சிட்டு வந்துடுவாங்க, நீட்டாக உட்காந்துருவாங்க. அங்கே ஒரு பாவ அறிக்கை ஜபம்னு ஒன்று இருக்குது, தெரியுமா? நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்களா? ஆண்டவரே, ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம், கிறிஸ்துவ நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை, எங்கள் வாழ்வில் சுகமே இல்லை, திங்கக்கிழமை இருந்து அப்படி நான் நடக்க போகிறோம், எங்களை மன்னியும். என்னைக்கு ஜெபம்? சண்டே ப்ரேயர். இந்துவாக இருக்கும்போது நான் சமஸ்கிருத ஸ்லோகத்தை சொன்னேன். கேத்தலிக்காக இருக்கிறவர்கள் ஜெபமாலை சொன்னாங்க. ப்ராட்டஸ்டன்ட், சிஎஸ்ஐ, மெத்தடிஸ்ட், ஆங்கிலிக்கன் இதெல்லாம் இப்படி பாவரிக்கை ஜெபம்னு ஒன்று ஜெபம் உண்டு, வாரம் சொல்லுவாங்க. ஆனால் திங்கக்கிழமை அதே ரொட்டீன். உடனே நமக்கு ரொம்ப கௌரவமாகும், நாங்கள் அப்படி இல்லை, நாங்கள் ரசிக்கப்படாது செத்த சபை பிரதர், நம்மெல்லாம் அப்படி அபிஷேகம் பெற்றவங்க பயங்கரமாக. இப்போ மாதிரி கலர் ட்ரெஸ் எல்லாம் அலௌடு, அழகாக பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க, சில முடியை விரித்து போட்டிருக்கீங்க, சில பெண்ணி போட்டிருக்கீங்க, சில கட் பண்ணியிருக்கீங்க, சில எப்படியோ வர்றீங்க. இப்போல்லாம் இது அலௌடு. இது ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போட்டு வரணும். பாஸ்டர்னா பிளாக் பேண்ட் போட்டிருக்கணும், ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கணும், இல்லாட்டி ஒயிட் அண்ட் ஒயிட் ஷர்ட் அண்ட் பேண்ட்டு. நீங்கள் அன்னைக்கு ஒன்றுமே ஜுவல் போடக்கூடாது, ஒன்று போடக்கூடாது, பயங்கரமாக இருக்கும். தோத்திரம் பயங்கர பக்தியாக இருப்பாங்க. ஜெபம் முடிந்து ஆராதனை முடிந்து வெளியே வந்தவுடனே அந்த வேற சபைக்காரங்க போவாங்க, சிஸ்டர் தோத்திரம் பிரைஸ் லார்ட். என்ன சிஸ்டர் சபையில் எப்படி ஆராதனை? அது
மலையாளத்துக்காரனாங்க தான் சொல்லுவாங்க, தீ கத்தி இல்லை. என்ன கத்திச்சான்? நான் எங்கள் பாஸ்டர் பேசினா அனல் மூலம் தீ கத்தும். உங்கள் சபை இருக்க செத்த சபை. உடனே கேட்பாங்க இவங்க, என்ன மெசேஜ் சிஸ்டர்? வெரி டீப் மெசேஜ் சிஸ்டர். அதான் என்ன செய்தி? ரொம்ப ஆழமான செய்தி. அதாம்மா என்ன செய்தி? ரொம்ப ஆழம்னு இல்லை, ஆழம்னு போகாத, ஆழத்தில் மேல் என்ன இருந்துச்சான்? இருள் இருந்தது. சரி, இவ்வளோ பக்திமான், இவ்வளோ ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு ஜோலெல்லாம் கழட்டிட்டு ஆவிக்குரிய சபைக்கு போயிட்டு பைபிளையும் அடிக்கிட்டு வராங்க. இவங்க வீடு ஓட்டு வீடு, இவங்க வீடு ஓட்டு வீடு. பக்கத்து வீட்டுக்காரங்க மாமர கிளை ஒன்று ஒடிந்து இந்த ஓட்டின் மேல் விழுந்து 4 ஓடு உடஞ்சிருக்கு. இதை பார்த்தாங்க. அப்போ ஒரு அபிஷேகம் இறங்கும் பாருங்க. அந்நிய பாஷன் நான் பிறளாமல் பேசுவார்கள். அக்கினி அபிஷேகம். இதுவா ரட்சிப்பு? இதுவா மனமாற்றம்? வேதம் சொல்லுகிறது, மனம் திரும்பி born again, மறுபிறப்படைந்தவர்களுடைய கூட்டத்துக்கு பேர் தான் ரட்சிக்கப்பட்ட கூட்டம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. மனம் திரும்பினவர்கள். இன்னைக்கு சங்கங்களைப் போல, ஜாதி சங்கங்களைப் போல, கட்சி அலுவலகங்களைப் போல நடக்கிற ஒரு சில சபைகளை ஏற்படுத்தி விட்டது. அங்கே கட்டடம் பெருசாக இருந்த போதும், சென்ட்ரலைஸ் ஏசி பண்ண போதும், டான்ஸும் கூத்தும் பாட்டு அடித்தா போதும், அது சபையாக மாறப்பட்ட காலகட்டத்தில் நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கர்த்தரை தொழுது கொள்கிறவன் ஆவியோடும் உண்மையோடும். கையை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. சில இடத்துல ஆவி இருக்கு, உண்மை இல்லை. சில இடத்துல உண்மை இருக்கு, ஆவி இல்லை. இரண்டும் உடலும் உயிரும் சேர்ந்தது போல இருந்து ஆராதிப்பது தான் ஆவிக்குரிய ஆராதனை. அந்த சபைக்கு பேர் தான் ஆவிக்குரிய திருச்சபை. ஒரு அல்லேலூயா சத்தமா. அந்த உபாச ஜெபம்னு சொல்றாங்களே, அது ஃபங்க்ஷன் இல்லைங்க, நாட் எ ப்ரோக்ராம். அங்கே தான் இந்த சபையினுடைய, உன் வீட்டினுடைய, உன் தனிப்பட்ட வாழ்வினுடைய மாற்றம் ஏற்படுற ப்ராசஸ் நடக்கிற அந்த லேபரட்டரி. கைகளை தட்டுங்களேன். அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்லாம் வந்து உட்காந்து பாருங்களேன். உங்கள் சரீரத்தை ஒடுக்குனா அப்படியே அவர் உள்ளமெல்லாம் உருகிருமா. நான் வந்து 5 பெண்கள் என் வீட்டில், சகோதரிகள். நான் ஒரே ஒரு பையன். எங்கள் அப்பா பெரிய அதிகாரி கேரளாவில். அவருக்கு காவலுக்கு ஒரு 23 செக்யூரிட்டி கார்ட்ஸ் உண்டு. பெரிய வசதி எல்லாமே ஆண்டோடைய கிருபையினால். 5 பெண்கள் ஒரு பையன். நீங்கள் சொல்லுங்கள், அந்த ஒத்த பையனை எவ்வளோ செல்லமாக வளர்த்துருப்பாங்க. உலகத்திலே அதிக கொடுமையாக வளர்க்கப்பட்டவன் நான் தான். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, உன்னை பெற்றதுக்கு ஒரு ஆட்டுக்கல்ல பெற்றிருக்கலாம். இப்போ நான் கிரைண்டர்னு சொல்லியிருப்பாங்க. அப்போது ஒரு ஆட்டுக்கல்ல பெற்றிருக்கலாம். ஐயோ என்ன பாடுபடுத்துகிறான். எங்கள் அக்கா தங்கச்சிகளை எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருப்பேன். பயங்கரமான குறும்பு. எங்கள் அம்மா நான் தப்பு பண்ணிட்டா பயங்கரமான ஸ்ட்ரிக்ட். இப்போவெல்லாம் அம்மா அடித்தா அம்மா கல்லை கொண்டு எரிஞ்சு மண்டையை உடச்சிட்டு ஓடி போயிடுவேன். அப்போவெல்லாம் ஒரு உப்புட்ட படிப்போம், உப்பள்ளி கீழே போடுவாங்க. ஹிந்து தான். இங்கே ஒரு பொட்டு, இங்கே ஒரு பொட்டு, இங்கே ஒரு பொட்டு வச்சுருப்பாங்க. உப்பு டப்பாவை கீழே போட்டுட்டு நீல் டவுன் பாங்க. அவங்க அந்த காலத்தில் ப்ரெசன்டேஷன் கான்வெண்ட்டில் படித்தவங்க. நீல் டவுன் பாங்க. முழங்கால் போட்டவன்னு ஒரு பெரம்பெடுத்து அட்டி தொடங்குவாங்க பாருங்கள். கணக்கே இல்லை. எனக்கு பயங்கர கோபம் வந்துடும். அழுது முடிச்சுட்டு ரொம்ப கோச்சிட்டு என் பெட்ரூம் போயிடுவேன். நான் என்றைக்கெல்லாம் அடி வாங்குறேனோ அன்னைக்கெல்லாம் எங்கள் வீட்டில் 4 கோழி சாகும். இப்போ பிராய்லர் கோழி, அப்போ பிராய்லர்லாம் கிடைக்காது, நாட்டுக்கோழி வளர்ப்பாங்கள்ல. அப்படி எத்தனை கோழி சாகும்? 4 கோழி சாகும். அதெல்லாம் பயங்கரமாக பக்குவமாக சமைச்சு அதெல்லாம் ஃப்ரை பண்ண வேண்டியெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்து சப்பாத்தியெல்லாம் சுட்டுட்டு நைட்டு ஒரு 9 மணி ஆகும்போது எங்கள் அம்மா வந்து நைஸாக, எப்பா சாப்பிடவா அப்படிம்பாங்க. அடித்தது அவங்க தான். எனக்கு வேண்டாம் வாங்க அப்படிம்பேன். வாயா சாப்பாடு கோழியெல்லாம் வச்சுருக்கேன், வா. வேண்டாம் போங்க அப்படிம்பேன். ரொம்ப வீம்பு. என் பெட்ரூம் அங்கே இருக்குன்னா எங்கள் அம்மா பெட்ரூம் நேர் ஆப்போசிட். நான் குறும்பு செஞ்சு அடி வாங்கி நாம் செய்த தவறுக்கு தண்டனை வாங்கி விட்டு பட்டினி கிடக்கிறது நியாயங்க. நான் சாப்பிடலன்னு எங்கள் அம்மாவும் சாப்பிடாம படுத்துருவாங்க. இரவு 1 மணி ஆகும். பசி வைத்த கிள்ளும். பசி வந்தால் பார்த்தோம் பறந்துடும். நேராக கிச்சனுக்கு போவேன், யாருக்கு தெரியாமல். அப்படியே சப்பாத்தியெல்லாம் ஹாட் பாக்ஸ் இதில் வச்சுருப்பாங்க. எடுத்து போட்டு
இப்படி குழம்பு ஊற்ற போவேன், பின்னாடி ஒரு சத்தம் கேட்கும், அப்பா சூடு பண்ணி தரவா. நம்ம ஆண்டவர் அப்படிதான். நாம குறும்பு செய்யும் பொழுது, அவருக்கு விரோதமான காரியங்களை செய்யும் பொழுது நம்மை சிச்சிக்கிறார். ஒரு நிமிஷம் நீ சாப்பிடாம கிடந்தா அவர் உள்ளம் உருகிறது. ஒரு நிமிஷம் உடலை ஒடுக்குன்னு அவர் உள்ளம் உருகிறது. 4 கோழி அடிக்கிறாங்க. பையன் சாப்பிடணுங்கிறதுக்காக, அவனை சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக, பட்டினி கிடக்கிறானுங்கிறதுக்காக எங்க அம்மாவும் பட்டினி கிடந்து தாராளமாய் கொடுக்கிறார்கள். நீ பட்டினி கிடந்தா அவருடைய உள்ளம் உருகும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் உனக்கு கொடுப்பார், நிறைவாய் கொடுப்பார். அவருடைய ஆலயமாகி வீட்டின் நன்மையினால் நீங்கள் திருப்தியாவீர்களாம். பிலிப்பியர் 2:7 சொல்லுகிறது, அவர் வெறுமையானார். இயேசு வெறுமையாக காரணம் என்ன? தேவாதி தேவன் நீங்கள் நிறைவுள்ளவர்களாய் மாறும்படி தன்னை வெறுமையாக்கினார். வேத புத்தகத்தில் ஆண்டவருக்கு அநேக நாம சங்கீர்த்தனங்கள் உண்டு. யெகோவா ஷம்மா, யெகோவா ராஃபா, யெகோவா ஈரை, எல் ஷடாயின் தேவன், மாறாதவர், மகத்துவமுள்ளவர், கிருபை நிறைந்தவர், அக்னிமயமானவர், சேரக்கூடாத ஒளியிலே வாசமா இருக்கிறவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், அல்பா ஓமெகா, ஆதியும் அஞ்சமும், முந்தினவர் பிந்தினவர், ஈசாயின் அடிவேறு, தாவீதின் சந்ததி, பிரகாசம் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரம், அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் பவுலிடன் ஒரு இடத்துல அவருக்கு ஒரு பெயரிடுகிறான். அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். உலக சிருஷ்டிகளிலே, ஜீவராசிகளிலே கடல்ல பூனைக்கண் மீன், மெரைன் கேட்ஃபிஷ் அப்படின்னு ஒரு மீன் இருக்குது. பூனைக்கண் மீன். அப்போ நமக்கு எல்லாருக்குமே டேஸ்ட், அந்த ருசியை அறியும் திறன் எங்கே இருக்குது சொல்லுங்க? எங்கே இருக்கு? இந்த நாக்கு. இந்த நாக்கில் ஒரு நேரத்தில் ஒரு எடுத்து கொடுத்தோம்னா கொஞ்சம் புளி குறைஞ்சி போச்சு, காரம் குறைஞ்சி போச்சு, காரம் கூடிருச்சு, ஒரே செகண்டில் சென்சர் பண்ணி அது நமக்கு பிரெயினுக்கு அனுப்பி நம்மளை சொல்ல வச்சிடும். ஒத்த நாக்கு, டேஸ்டட் பட்ஸு, சுவை அறியும் திசுக்கள் நம்ம நாக்கில் 1000 லட்சக்கணக்கான இருக்குதாம்மா. அது ருசி அறிஞ்சிருது. இந்த ஒத்த நாக்கை வச்சுக்கிட்ட எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு எல்லா வியாதியும் வந்துடுது, படுத்து எந்திரிக்க மாட்டேங்கிறோம். இந்த பூனைக்கண் மீனுக்கு என்ன தெரியுமா? இந்த டேஸ்டட் பட்ஸ், இந்த சுவை அறியும் திறன் உள்ள பட்ஸு நாக்கில் மட்டும் இல்லை, உடம்பு முழுவதும் இருக்குதான். இதில் இருக்கு உடம்பு முழுவதும். நமக்கு மட்டும் அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்வீட் கடைக்கு போய் கையை வச்சு ஒரு தடவு, கறிக்கடைக்கு போய் கறியை ஒரு தடவு, ஹோட்டலுக்கு போய் சிக்கனை ஒரு தடவு டேஸ்ட் பண்ணிடலாம். நமக்கு ஒரு சாதாரண திமாந்துண்டு மீனுக்கு உடம்பு முழுவதும் ருசியை அறியும் திறனை வைக்க முடியுமானால், ஆண்டவருக்கு நீங்கள் எந்த இடத்தெல்லாம் உங்களுக்கு குறைவுகள் இருக்கிறதோ அத்தனை இடங்களிலும் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புவார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya, ஹalleluya. பி மைனர், பி பி. வஞ்சம் நிறைந்ததன் நெஞ்சமன்றறிவாய், வஞ்சக உலகின் வலைதனை அறிவாய். வஞ்சம் நிறைந்ததன் நெஞ்சமன்றறிவாய், வஞ்சக உலகின் வலைதனை அறிவாய். தஞ்சமென்று நாடினேன் தஞ்சமே கொடுத்தாய், தஞ்சமென்று நாடினேன் தஞ்சமே கொடுத்தாய். அஞ்சி நின்ற என்னை கொஞ்சிட எடுத்தாய். இயேசு இரட்சகனே இனிக்கும் செங்கரும்பே, நேசமுடன் போற்றுவே.
அன்பை பெருக்கியன் ஆருயிர் காற்றிட அன்னையின் உருவாய் உன் மார்பினில் அணைத்தான். அன்பை பெருக்கியன் ஆருயிர் காற்றிட அன்னையின் உருவாய் உன் மார்பினில் அணைத்தாய். இன்பமே நின்னருள் எந்தி வருந்தினேன், இன்பமே நின்னருள் எந்தி வருந்தினேன். இந்த அடியேனதை உன்னில் அருந்தினேன். ஏசு ரட்சகனே இனிக்கும் செங்கரும்பே நேசமுடன் போற்றுவே. நாமம் தெத்திப்போம் வாய்மொழி தெத்திப்போம் தேச்சிப்போம் ஜீவனை வழி. தெத்திப்போம் நாமம் தெத்திப்போம் வாய்மொழி தெத்திப்போம் தேச்சிப்போம் ஜீவனை வழி. சத்துரு பேயும் கசப்புக்கு அஞ்சிடேன், சத்துரு பேயும் கசப்புக்கு அஞ்சிடேன். நிச்சயம்மா நின்னை மறந்து நான் துஞ்சிடேன். ஏசு ரட்சகனே இனிக்கும் செங்கரும்பே நேசமுடன் போற்றுவே. ஏசு ரட்சகனே இனிக்கும் செங்கரும்பே நேசமுடன் போற்றுவே. அன்பை பெருக்கி எனது ஆயுரை காக்க வந்த இன்பப் பெருக்கே இறையே பராபரமே. அன்பை பெருக்கிய நாருயிர் காத்திட அன்னையின் உருவாய் உன் மார்பினிலே அணைத்தாய். கைகளை தட்டி இப்படி அன்பினால என் ஆருயிரை காக்க அம்மாவை மாதிரி என்னை மார்பிலே அணைச்சு கொண்டேன். இன்பமே நின்னருள் ஏந்தி வருந்தினேன். அந்த கிருபைக்காகத்தான் இப்போ உட்கார்ந்துக்கிட்டு ஏந்தி வருந்திட்டு இருக்கேன்ப்பா. இந்த அடியேன் அதை உன்னில் அருந்தினேன். தாய் குழந்தைகிட்ட பால் குடிக்கிறது மாதிரி இந்த அடியேன் உன் கிருபையை பருக ஆசையாய் வந்திருக்கிறேன். கைகளை தட்டி ஏசு ரட்சகனே இனிக்கும் கரும்புன்னு எழுதல. என்ன கரும்பாம்? செங்கரும்பே. ஒரு அல்லில் கத்தோலிக்க திருச்சபையார் பாடுகிற ஒரு அருமையான பாடல். நேசமுடன் போற்றுவேன். ஆண்டவர் உங்களுடைய வாழ்வில் எல்லாவற்றையும் நிரப்புகிறவர். கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, மரச்சிலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து இயேசு நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். இந்த நியாயப்பிரமாணத்தின் சாபம் என்றால் என்ன? உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1 13 கடைசி வரை வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிற மனுஷன் மேல் ஆசீர்வாதமும் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாத மனிதன் மேல் சாபம் அங்கு எழுதப்பட்டிருக்கும். அந்த சாபத்தை நாம் வகையறுத்து பார்த்தோமானால் முடிவிலே 3 விதமான சாபங்கள் விளங்கும். 1 வியாதி, வறுமை, 3வது 2ஆம் மரணம், அதாவது நரகம். இது 3ம் நியாயப்பிரமாணத்தின் சாபம். இந்த சாபத்திலிருந்து தான்
இயேசு உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டாராம். கைகளை தட்டி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்ம மீட்டு கொண்டார். ஆலயம் வரும்பொழுதெல்லாம் ஒரு நம்பிக்கை நமக்கு வருகிறது. என் அப்பா வீட்டுக்கு போகிறேன், என் தேவனுடைய வீட்டுக்கு போகிறேன், அவருடைய வீட்டின் நன்மை நான் திருப்தியாவேன். பொம்பளை பிள்ளைகளுக்கு அப்பா வீடு போகிறதுனா ரொம்ப சந்தோஷம், அம்மா வீடு போகிறதுனா ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வரும்போது சும்மா வர மாட்டாங்க. போயிட்டு வரும்போது என்ன என்ன கொண்டு வருவாங்க? 2 கை நிறையவும் பை நிறைய அங்கேருந்து வரும். அது இந்த ஊரில் எப்படியோ, மதுரையில் அநியாயம்ங்க. சீரு 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 சீரு, தாய் விட்டு சிதனம், தமை விட்டு சிதனம், தாய்மாமன் விட்டு சீதனம். எனக்கு 5 தங்கச்சிங்க, 5 சகோதரிங்க. தாய்மாமன் நான் தான். என்ன பாடுபட்டிருப்பேன் பாருங்கள். முடியெல்லாம் கொட்டிருச்சு. ரொம்ப நிறைய முடி வச்சுருந்தேன். நீங்கள் இந்த டிவிலெல்லாம் பாருங்கள், என்னுடைய யூடியூப் சேனலில் பாருங்கள், எக்கச்சக்கமாக முடி இருக்கும். என் அக்கா தங்கச்சி பிள்ளைங்களில் பெரிய ஆயிடம் ஆகிடுச்சு. அதுங்களுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு பாருங்கள். இன்னும் சீர் செய்யணும். சீர். ஒரு நாள் எங்கள் அம்மா 2009ஆம் ஆண்டு கர்த்தருடைய ராஜ்யம் போனார்கள். எங்கள் அக்கா தங்கச்சிலாம் வந்து அழுதாங்க. அழுதுகிட்டே எங்கள் அக்கா ஒரு வார்த்தை சொன்னா, தாயத்த போதே சீரத்து போச்சு அப்படின்னா. எனக்கு கேட்கணுமா? யாருக்கு? எனக்கு கேட்கணுமா? தாயத்த போதே சீரத்து போச்சு. அப்போ நான் சொன்னேன், ஏக்கா அறிவு கட்டத்தான் சொல்கிறேன், நான் என்ன செத்தா போயிட்டேன் அப்படின்னேன். இல்லை, அம்மா இருக்கிறது மாதிரி இருக்குமா? எல்லா பிள்ளைகளுக்கும் அது இருக்கும்ல. எல்லா பெண் பிள்ளைகளுக்கும் அம்மா வீடு, அப்பா வீடு. அப்பா இருக்கும் வரை சீர், அண்ணன் இருக்கும் வரை சீர், மாமா இருக்கும் வரை சீர், அம்மா இருக்கும் வரை சீர். அவங்க இல்லாட்டி நமக்கு க்ளோஸ். ஆனால் இங்கே ஒரு சீரை சொல்லுது வேதம், இந்த விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கைகளை தட்டி. எந்த விதமான சீரை? கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அப்போ நம்ம அப்பா போயிட்டார், அம்மா போயிட்டா, ஆத்துக்காரர் போயிட்டார், ஆத்துக்காரி போயிட்டா, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வர்றோம். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும்பொழுதெல்லாம் நமக்கு ஒரு சீர் கொடுத்து அனுப்புகிறார் பாருங்க. வீட்டின் ஆலயத்தின் நன்மையினால் கர்த்தர் நம்மை திருப்தியாக்குகிறார். அதற்குத்தான் ஆராதனை, அதற்குத்தான் வாரம் வாரம் ஓடி வருகிறோம். என் அப்பா வீட்டுக்கு போகிறேன், ஆராதிக்க போகிறேன், தேவனுடைய வீட்டுக்கு போகிறேன், அங்கே பொக்கிஷம் உண்டு. நான் விரும்புகிற காரியம் அவராலே வரும். நீதிமான் விரும்புகிறது அவராலே வரும். துன்மார்க்கன் பயந்தது அவனுக்கு நடக்கும், நீதிமான் விரும்புவது அவனுக்கு வரும். அமிக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொடுக்கிற இறைவன். 2 கொரிந்தியர் 8:9 சொல்லுகிறது, நமது கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் ஐஸ்வர்யத்தை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் தமது தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகும் பொருட்டு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஆச்சரியமா இருக்கு இல்லையா? நான் வந்து இந்துவாக இருக்கும்போது பழனிக்கு போவோம். ஆண்டி வெறும் கோலம் உண்டு, கோமணத்தை கட்டிட்டு சாமி அங்கே நிற்கும். அங்கே ஒரு பாடலில் ஒரு அவ்வை பாடுறார், எமது வினை பொடிபடவும் இங்கு வந்து இருக்கலாம், ஏன் இப்படி தண்டு கொண்டு இங்குற்றோர் ஆண்டியானாய். கேட்டிருக்கலாம் நீங்கள், பழம் நீ அப்பா ஞான பழன்னு கேட்டிருப்பீங்க. அதில் ஒரு வார்த்தை வரும், ஏன் இப்படி கோவணத்துடன் தண்டு கொண்டு இங்குற்றோர் ஆண்டியானாய், எமது வினைப்படவும் இருக்கலாம். ஆச்சரியமாக இருந்துச்சு. சிலுவையில் கல்வாரி மலையில் இயேசு அப்படித்தான் வெறுமையாய் தொங்கினார். ஒரு முள்கிரீடம், ஒரு கோமண துணி, சிலுவை தண்டு, காவுதடி எடுத்து கல்வாரி மலை சென்று ஆறுதலை அளிக்க மனுஷர் சர்ரத்திலே உதித்த குமர கடவுள் எந்தன் குலதெய்வமே. கைகளை தட்டி தேவகுமாரன். இங்கே சொல்றான், எமது வினை பொடி படவும் இங்கு வந்து இருக்கலாம். அதுக்கு தான் இப்படி வந்து நிற்கிறீரோ. இதைத்தான் கலாத்தியருக்கு எழுதுகிறாரு, நான் நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து விடுதலையாக்கும்படி அவர் சாபமாய் நின்றார். கைகளை தட்டி காவுதடியாக சிலுவையில் மேல் தொங்கினார், வெறுமையானார். காரணம் உன்னை நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படி. அவர் பெயரை நீங்கள் அறிந்தால் மட்டும் போதும். சங்கீதம் 91:14 சொல்லுகிறது, என் நாமத்தை அறிந்தவனை, சத்தமா சொல்லுங்களேன், என் நாமத்தை அறிந்தவனை எங்க வைப்பேன்? உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். சில தமிழ் பைபிளில் சில வார்த்தைகள் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். நான் கேரளாவில் பிறந்து, கேரளாவில் வளர்ந்து, கேரளாவில் படிச்சுட்டு
தமிழ் படிப்பதற்காக அக்ரஹாரத்தில் வந்தேன். அதனால தான் என் ஸ்லாங்கில் சில நேரத்தில் அக்ரஹாரம் ஸ்லாங் வந்து கலந்துரும். தமிழை ரொம்ப ருசித்து படித்தேன். தமிழை ரொம்ப ருசித்து படித்தேன். இந்த தமிழ் பைபிளில், மலையாள பைபிளில் இது சப்புன்னு இருக்கும். இந்த வசனம் எப்படி இருக்கும் தெரியுமா? அவன் என் நாமத்தை அறிஞரிக்கையால் உயர்த்தும். அதுக்கு என்ன அர்த்தம்? அவன் என் நாமத்தை அறிந்தபடினா உயர்த்துவேன். சப்புன்னு இருக்கா? ஆனால் தமிழ் அப்படி இல்லை. அவன் என் நாமத்தை அறிந்தபடியா உயர்த்துவேன் இல்லை, உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். கைகளை தட்டி ஹையஸ்ட் பொசிஷன் இன் தி வேர்ல்ட், மிகவும் உயர்ந்தமான ஸ்தலத்தில் நான் அவனை உட்கார வைப்பேன். பெரிய ஒரு சேர் உங்களுக்கு கொடுப்பாராம், பெரிய ஒரு சிங்காசனத்தை கொடுப்பாராம். சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை உயர்த்தி எடுத்து எங்கே உட்கார பண்ணுவேன்? அந்த வாசப்படிலையா? பிரபுக்களோடும் தன் ஜனத்தின் அதிபதியோடு அமர பண்ணுவேன். தேவன் அதை செய்வார். எத்தனை சந்தோஷம்! ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். விஞ்ஞானி ஜேம்ஸ் சிம்சன், எத்தனை பேருக்கு தெரியும்? ஜேம்ஸ் சிம்சன் என்ன கண்டுபிடிச்சாரு? விஞ்ஞானி சயின்டிஸ்ட் ஜேம்ஸ் சிம்சன். எத்தனை பேருக்கு தெரியும்? கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். சார் ஐசக் நியூட்டன் தெரியுமா? நல்லா தான் தூக்குங்களேன். குழந்தைகளுக்கு தெரியுமா? ரஜினிகாந்த் தெரியுமா? விஜய் இப்போ கட்சியெல்லாம் தொடங்கியிருக்காரு. மூஞ்சியா பாரு. ஜேம்ஸ் சிம்சன் தெரியாது, ஐசக் நியூட்டன் தெரியாது, ரைட் பிரதர்ஸ் யார்? அது என்னது தெரியல. என்ன புஷ்ப விமானத்தை கண்டுபிடிச்சவரா? என்னத்தை கண்டுபிடிச்சாரு? ஏரோப்ளேனு. சரி, அப்புறம் ட்ரெயின் கண்டுபிடிச்சவர் யார்? யாரை சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கிஃப்ட் தரேன். எல்லாம் உட்கார்ந்துருக்கு பாரு. யாரு? அங்கேருந்து சவுண்ட் வந்துச்சு. ஜேம்ஸ் கேட்கல பிரதர், ப்ளீஸ். ஜேம்ஸ் வாட்? நோ. தெரிஞ்சவங்க சொல்லுங்க. நீங்கள் சொல்லிட்டா நான் இதை தந்துடுறேன், நான் சொல்லிட்டா எல்லாம் கழட்டி என்கிட்ட கொடுத்துடணும். சரி, அதை இருக்கட்டும். நீங்கள் யோசிச்சுட்டு இப்போ எல்லோரும் கூகுள் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ட்ரெயின் கண்டுபிடிச்சவங்கன்னு யாருன்னு எனக்கு சொல்லுங்கள், சரியா? இப்போது ஜேம்ஸ் சிம்சன் யார்? அவர் கண்டுபிடித்த முக்கியமான பல காரியங்கள் அவர் கண்டுபிடித்தார். முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு ஒன்று ஏதாவது சொல்கிறீங்களா? யாருக்குமே தெரியாது. இயேசு கிறிஸ்து தெரியுமா? தெரியும். யார்? பக்கத்தாத்தில் இருக்கிறவரா? ஒரு குழு கொடுக்கட்டுமா? ஆஸ்பத்திரியில் முக்கியமான ஆப்ரேஷன் தியேட்டரில் பயன்படுகிற ஒன்றை கண்டுபிடிச்சார். டெலஸ்கோப்பா? ஐயோப்பா, நீங்கள் சொல்லுங்கள். இவ்வளவுக்கு மேலே குழு கொடுத்து தான் கண்டுபிடிக்கணும், அதுக்கு நானே சொல்லிடுவேன். மைக்ரோ சத்தமாக சொல்லுமல்ல. மயக்க மருந்து. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அந்த மருந்து அதுக்கும் மயக்க மருந்துன்னு தான் பேர். அந்த மருந்தோட பேர் என்ன? யார் 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 சொன்னது? குளோரோஃபார்ம். கைகளை தட்டி. மயக்க மருந்து யாரோ ஃபோனில் எடுத்து சொல்லியிருக்காங்க குழந்தைகிட்ட. குளோரோஃபார்மை கண்டுபிடிச்சார். நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சார். அவர் கர்த்தருடைய மனுஷன், தேவனை அறிந்து கொண்டவர். எப்பொழுது கர்த்தரை உயர்த்தி காண்பிப்பார். குளோரோஃபார்ம் மட்டும் கண்டுபிடிக்காட்டி உங்கள் பிரசவ டைமில் இந்த கையை ஒரு கட்டில் காலில், இந்த கையை ஒரு கட்டில் காலில், காலை ரெண்டு அகட்டி ரெண்டு கட்டில் காலில் கட்டிட்டு மாட்டறுத்த மாதிரி அர்த்தமாக கத்தியே செத்து போயிடுவேன். ஏற்கனவே கத்தி கூச்சல் போடுவீங்க. அவர் குளோரோஃபார்ம் கண்டுபிடிச்சனால தான் மயக்க மருந்து கொடுத்துட்டு அப்புறம் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அப்போது அவர் குளோரோஃபார்ம் கண்டுபிடிச்ச காலகட்டத்தில் அது உலக பிரசித்தி பெற்ற கண்டுபிடிப்பாக இருந்தது. அவருக்கு பாராட்டு விழா எடின்பரோ பல்கலைக்கழகத்தில் வச்சு நடத்துகிறாங்க. அவர் எதுக்கெடுத்தாலும் ஜீசஸ், பிரைஸ் த லார்ட் சொல்லுவார். அப்போ நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடித்ததில் அவர் பிரசித்தமானது.
அப்போ அந்த அவருக்கு பாராட்டு விழா நடத்தி ஒரு பட்டம் கொடுக்க போகிறாங்க. எடிட்டர்ஸ் அவங்கெல்லாம் வந்து கேட்குறாங்க, நிருபர்கள்லாம், சார் சிம்சன், நீங்கள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பிலேயே பெரிய கண்டுபிடிப்பு எது என்று நினைக்கிறீர்கள்? அவர் என்ன சொல்லுவார் நினைச்சிருப்பாங்க? எல்லா கண்டுபிடிப்பும் சிறந்த கண்டுபிடிப்பு ஒரு கண்டுபிடிச்ச குளோரோஃபார்ம் தான். அதுதான் அவர் சொல்ல போறார் அப்படின்னு நினைச்சாங்க. சொன்னாங்க, நான் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பிலே பெரிய கண்டுபிடிப்பு ஜீசஸ். கைகளை தட்டு. அவரை நான் கண்டுபிடித்தபடியினால் தான் இதை கண்டுபிடிக்கும் அறிவை அவர் கொடுத்தார். கைகளை தட்டி. என் நாமத்தை அறிந்தவனை எங்கே வைப்பேன்? உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். highest position in the world. பாவி என்பதை நான் உணர்ந்தேன். அதை போக்கக்கூடியவர் இயேசு என்று அறிந்து கொண்டேன். அவரை அறிகிற அறிவை வளர்த்துக் கொள்வதற்காக வேதத்தை வாசித்தேன். அதில் ஆதாமுடைய அயர்ந்த நித்திரையை வாசித்தேன். அதை வைத்து தான் டெவலப் பண்ணி இந்த மருந்தை கண்டுபிடிச்சேன். கைகளை தட்டி. நமக்கு ஒரு அரிய கண்டுபிடிப்பு ஜீசஸ். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா. தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தாழ்மைக்கு கிடைக்கும் பரிசு ஐஸ்வர்யமும் ஜீவனுமா. ஆண்டவர் உங்களை பெருக வலது பக்கம் இடது பக்கம் பெருக பண்ணுவார். அவரை தொழுது கொள்ளும் பொழுது, அவரை ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளும் பொழுது, அடுத்து அவரை தேடுகிறவர்களை பெருக பண்ணுவாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சங்கீதம் 34:10 வாசிக்க கேட்கலாம். 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. நன்மைன்னு எழுதியிருக்கா, ஒரு நன்மையும் எழுதியிருக்கா? ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி முதல் மலேசியா தேசத்துக்கு ஊழியத்தை கொண்டு போனேன். அங்கெல்லாம் இண்டோரில் தான் பேச முடியும், வெளியே பேச முடியாது. இஸ்லாமிக் நாடு. ப்ரீச்சிங் விசாலும் கொடுக்க மாட்டாங்க. மெத்தடிஸ்ட் சர்ச்சு, ஆங்கிலிக்கான் இவங்கெல்லாம் சேர்ந்து, மெயின்லைன் சர்ச்சஸ் எல்லாம் சேர்ந்து என்ன ஏஓஜிம்பாங்க. அங்கே அசம்பிளிஸ் ஆஃப் காடுக்கு என்ன சொல்லுவாங்க? ஏஓஜி. அப்போ எல்லோரும் சேர்ந்து கூட்டம் நடத்துனாங்க. பெரிய ஒரு ஹால். நானும் என் பிரதர்லாவும் போயிருந்தோம். அப்போ எனக்கு வந்து ஹோட்டலுக்கு வந்து தங்க, நைட்டு கூட்டத்தை முடிச்சுட்டு தங்கினேன். ரொம்ப கவலை. என்னடா வெளியெல்லாம் கிரவுண்டில் ஸ்டேடியத்திலலாம் பேசிட்டோம், ஒரு சின்ன ஒரு ஹாலில் பேச சொல்கிறாங்களே, இங்கே வெளியே பேச முடியாதா? ஒரு ப்ரீச்சிங் விஷயம் கிடைக்காதா? நம்ம இங்கே வர முடியாதா? ஆண்டவர் ஏதாவது அற்புதம் செய்ய மாட்டேரா என்று சும்மா விரும்பினேன், அவ்வளவுதான். அடுத்த நாள் மீட்டிங், ஒரு பிரார்த்தனை நேரம் வந்தது. ஒரு சகோதரனுடைய பெயரை சொல்லி ஆண்டவர் கூப்பிட சொன்னார். கூப்பிட்டேன். வந்தார்கள். அவருக்கு தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ண, அவங்களுக்கு விடுதலை கிடச்சிச்சு. சாட்சி சொன்னாங்க. போயிட்டாங்க. ஹோட்டல் போயிட்டேன். ஹோட்டல் போனோன்னே நைட்டு 10:30 மணி இருக்கும், 10:30. அப்போ ஃபோன் பண்ணுறாங்க, பிரதர் நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு டின்னருக்கு வர முடியுமா? தயவு செய்து வாங்க பிரதர். உடனே போதகரை கூப்பிட்டேன், பாஸ்டர் கூப்பிட்டு, பாஸ்டர் இந்த மாதிரி ஃபோன் வந்திருக்கேன்னா தயவு செய்து அந்த வீட்டுக்கு போனோம், அதுக்கு அவங்க பாத்திரராக இருக்கிறார்கள். பாஸ்டர் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் 2வது மீட்டிங் முடிஞ்ச உடனே போகிறேன். போனால் ஒரு ஏக்கரில் பங்களா மட்டும், பெரிய கேட்டு. இங்கேருந்து ஒரு 200-300 அடிக்கு முன்னாடியே கேட்டு. அந்த ரிமோட்டிக் கேட்லாம் அங்கே தான் பார்த்தேன். சுவிட்சை கார்லேருந்து ஆன் பண்ண உடனே கேட் அப்படி போகும்ல, இப்போ இங்கெல்லாம் வந்தாச்சு. அப்படி இங்கேயும் வரணும்னு அப்போவே நான் ஆசைப்பட்டேன். அவங்க தந்தாச்சு. 100 வேலைக்காரங்க வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. டைனிங் டேபிள் இங்கேருந்து தம்பி அங்கே நிற்கிறாரு, அதை விட கொஞ்சம் நீளத்தில் டைனிங் டேபிள் போட்டிருக்காங்க. 10-25 சேர். வெரைட்டி ஆஃப் ஃபுட். ஒரு 150 வெரைட்டி இருக்கும். அரண்டு போயிட்டேன். யார் வீடு இது? யார் வீடு? சிஸ்டர் வந்தாங்க, ஸ்தோத்திரம் சொன்னாங்க, வணக்கம் சொன்னாங்க. ஒன்று பாஸ்டர்கிட்ட கேட்டேன், இது யார் வீடு பாஸ்டர்? இது இந்த நாட்டினுடைய BWD அண்ட் ஹோம் மினிஸ்டருடைய வீடு. கைகளை தட்டி. பொதுப்பணித்துறை, வெளியுறவுத்துறை கையிலே வைத்திருக்கிற
மந்தருடைய வீடு. அவங்க வைஃபுக்கு தான் நேற்று கர்த்தர் அற்புதம் செய்தார். கைகளை தட்டி அரண்டே போயிட்டேன். சற்று நேரத்தில் ஒரு வந்தார், சாப்பிட்டு முடித்தோம். ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்தது, என் வீட்டுக்கு கால் வச்சதே ரொம்ப ஆசீர்வாதம். அவர் கிறிஸ்தவர் அல்ல. கார்டை கொடுத்தாரு, இனிமே மலேசியாவுக்கு எப்போ வரணும்னா கூட எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்ளேன். அதுக்கப்புறம் தான் நாங்கள் செந்தூல், கோலாலம்பூரில் செந்தூலுங்கிற இடத்துல எங்களுடைய அலுவலகத்தை தொடங்கினோம். கைகளை தட்டி அங்கே என்ன உதவி வேணும் எனக்கு. அங்கே என்னை பார்த்த உடனே நம்ம தமிழ் பசங்க இருப்பாங்கல்ல, தமிழ் பசங்க, கேரளா பசங்க, அங்களே சேட்டா அண்ணா, ஐயோ நான் டிவியில் தான் பார்த்துருக்கேன், வந்து அங்கே என்னை சுற்றி உட்காந்துக்கிட்டு அப்பா, சொந்த அப்பா வந்தது மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. வேலைக்கு போக மாட்டேங்கிறான். எல்லாரும் வேலைக்கு, வீட்டு கஷ்டத்துக்காக வேலைக்கு போயிருப்பாங்கல்ல பசங்க, பிடிச்சி முத்தம் கொடுக்குறான், எல்லாம் செய்கிறான். ஒரு பையன், மதுரையில் பையன் சொன்னான், அண்ணே என்னைக்கு நான் ஊருக்கு போகிறேங்க, இன்னும் 10 நாள் இந்த கூட்டம் முடிஞ்சு பினாங்கு முடிஞ்சு இப்போ முடிச்சு சிங்கப்பூர் முடிஞ்சு வீட்டுக்கு போயிடுவேன். அண்ணே நாங்கள் பாஸ்போர்ட்டை ஏஜென்ட்டை கொடுத்துட்டு ஏமாந்துட்டோம், இப்போ போலீஸுக்கு மறைந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இங்கே பாஸ்போர்ட் இல்லாமல் குடியிருந்தால் பெரிய தண்டனை கிடைத்து விடும். என்னன்னே செய்யலாம், ஏதாவது நீங்கள் செய்ய முடியுமாண்ணே? நான் என்னடா செய்ய முடியும்? நான் என்ன ஹோம் மினிஸ்டரா? நான் வந்து ஃபாரின் மினிஸ்டரா இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன், ஜெபம் பண்ணுறேன்ப்பா அப்படின்ட்டேன். அழுதாங்க. ரொம்ப எனக்கும் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் நினைக்கிறீங்க வெளிநாட்டுக்கு போயிருக்க நம்ம பிள்ளைகள்லாம் சந்தோஷமாக இருக்காங்கன்னு. இல்லை, அவங்க படுகிற கஷ்டங்கள் எவ்வளவு தெரியுமா? அந்த கஷ்டப்பட்டு தான் காசு உங்களுக்கு அனுப்புகிறாங்க. ரோமுக்கு வந்தேன், ஜெபம் பண்ணினேன், ஆண்டவரே பிள்ளைங்கள்லாம் அழுறாங்களேன்னு. உடனே எனக்கு ஒரு ஆலோசனை தோன்றியது. அந்த மந்திரிக்கு ஒரு ஃபோன் அடித்தேன். சொல்லுங்க பிரதர். இல்லை, நம்ம பசங்க கொஞ்சம் பாஸ்போர்ட்டை ஏஜென்ட்டை கொடுத்து ஏமாந்துட்டு போலீஸுக்கு பயந்துட்டு இருக்காங்க, ஏதாவது உங்களால் செய்ய முடியும்? ஐயோ, இந்த நாட்டில் அது பெரிய குற்றம், சிறை தண்டனை தான் அவர்களுக்கு, வேறு வழி இல்லை அப்படி சொல்லிட்டு என்ன செய்கிறது? நீங்கள் கூப்பிட்டுட்டீங்க, உங்களுக்கு ஏதாவது நான் உதவி செய்ய வேண்டும், ஒரு 4 நாள் கழித்து நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டார். 4 நாள் நடந்து நான் சிங்கப்பூருக்கு போயிட்டேன். இதற்காகவே ஒரு சட்டத்தை ஏற்றி பாஸ்போர்ட் தொலைத்து விட்டு இப்படி அலைந்து கொண்டிருக்கிறவர்களை பொது மன்னிப்பு கொடுத்து விடலாம் என்று கொடுத்து ஃப்ளைட்டில் அத்தனை பேரையும் ஏற்றி சென்னையில் வந்து இறக்கி விட்டாங்க. கைகளை தட்டி நான் ஃபாரின் மினிஸ்டர் இன் இந்தியாவா? செத்த நாயிலும் கேவலமான ஒரு மனுஷன். இயேசு கிறிஸ்து சுமந்து கொண்டு போய் அவரை தேடினேன். ஒரு நன்மையும் கர்த்தரை தேடுகளுக்கு குறைவுபடாது. ஒரு அல்லேலூயா. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் அதிக பலம் உள்ளது. யாக்கோபு 1:17 சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரில் யாதொரு மாறுதலும் இல்லை, யாதொரு வேற்றுமையும் நிலமில்லை. நாம தான் இந்த சட்டனா உடனே ஆக்ஷன் வரணும், இம்மிடியட்டாக செய்யணும். இன்னும் ஆண்டவரை நம்பி என்னத்தா கண்டேன். சில சாட்சி சொல்லுவாங்க. பாஸ்டர் உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கலாம். சில அம்மா வந்து சாட்சி சொல்லுவாங்க, மயக்க பிடிச்சி, ஆண்டவரை இத்தனாவது வருஷத்தில் ஏற்றுக்கிட்டேங்கய்யா மதுரையில். என்னாச்சு? அவரை ஏற்றுக்கிட்ட அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரை ஒரே கண்ணீர் தானுங்கய்யா, நான் படாத உத்தரவும் இல்லை. விளங்குமா அந்த சாட்சி? சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட நாள்லேருந்து என்னவா? ஒரே கண்ணீராம், ஒரே பாடாம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்புதான் என் கண்ணீரின் மத்தியிலும் சந்தோஷமாய் போகிறேன்னு சொல்லணும். கைகளை தட்டு. உபத்திரவத்தின் மத்தியிலும் நான் திடமா, அதை தான் பக்தன் சொல்றான், நான் துன்பத்தின் ஊடே நடந்தாலும் உம்முடைய வலதுகரம் என்னை உயிர்ப்பிக்கும். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். காரணம் தேவரீர் என்னோடு கூட இருக்கிற கோலும் தடியும் என்னை தேற்றும். நான் மரண இருளில் நடந்தாலும் சரி. ஒரு அழகான, நான் வந்து பாஸ்டர் பாடிட்டு இருக்கும்போது, இது ஒர்ஷிப் லீடராக இருப்பார் போலுக்க, சின்ன பையனை, ஹேண்ட்ஸமாக வேறு இருக்கார். அப்புறம் வந்து ஸ்வீட் வாய்ஸாக இருக்க, நம்ம தகரத்தில்
சிரட்டையை போட்டு உரசன மாதிரி நம்மளோட குரலெல்லாம் ரொம்ப அழகாக பாடுறேனே ரசிச்சு மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரசிச்சிட்டு இருந்தேன். ஐயோ என்ன சொல்ல வந்து மறந்துட்டேன் பாருங்கள். அப்போ இதே மாதிரி ஒரு பாடகர் இருந்தார், பாஸ்டர் இல்லை இன்னொருத்தர். அவர் நல்ல சர்ச்சில் பாடுவார். அந்த காலத்தில் பாடுனா என்ன கொடுப்பாங்க, எங்களுக்கே காணிக்க 10 ரூபா 20 ரூபா தான் வரும். அதில் இந்த மூலவாசிய அவர் டபுள் MA MPhil படிச்சிருக்காரு, அவர் MSW படிச்சிருக்காரு. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ டபுள் MA MPhil வந்து ஆண்டவருக்கு வாசிக்கிறார். அப்போல்லாம் ஊழியத்துக்கு போனால் ஏதோ வேலை வெட்டி இல்லாமல் வராமல் நினைப்பானுங்க. நீங்கள் இஸ்லாமியருக்கு சுவிசேஷம் அறிவிப்பது எப்படி அப்படின்னு போட்டீங்க. அதில் நான் டிஸ்பிளேயில் பார்த்தேன், அவர் ஃபாசில் கான் கேட்டிங்களா. அவங்க அப்பா பேர் முஜிபர், அவங்க அம்மா பேர் பசரியா, தங்கை பேர் ஃபரிதா பானு. இவன் 7 இயர்ஸில் வந்தான், அவன் தங்க 3 வயசில் என்கிட்ட வந்தா. இவன் எனக்கு 7 வயசாக இருக்கும்போது உங்கள் அம்மா இயேசு கிறிஸ்துவை இருந்து கொண்டார்கள். கைகளை தட்டி இந்த பரதா போட்டுட்டு தான் வருவாங்க. வந்து நல்ல அபிஷேகத்தை நம்பி திரும்பி பரதா போட்டுக்கிட்டு போயிடுவாங்க. ஜமாத்துக்கு தெரிஞ்சால் கொண்டுருவாங்க எனக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2 வருஷமாக பரதாவெல்லாம் தூக்கி போட்டு இயேசு தான் மெய்யானதை பண்ணுறாங்க. யார் கழுத்தை விட்டினாலும் கவலை இல்லைன்னு. அப்போ இவனை நான் ஃபாரின் போகும்போது கூட்டிகிட்டு போனேன். என் கூட வந்தவொடனே அங்கிள் நானும் வரேன்னா எனக்கு துணையாக இருக்குமேனு கூட்டிகிட்டு போனேன். என் பேர் டென்சிங் டேனியல், அவர் பேர் ஃபாசில் கான். பாஸ்போர்ட்டில் இருக்குது. இமிக்ரேஷனில் பிடிச்சிட்டான். நீங்கள் எங்கே போகிறீங்க, நீங்கள் ப்ரீச்சிங், நீங்கள் ஆர் ஏ ப்ரீச்சர். பாஸ்போர்ட்டை பார்த்தா அதை ஃபுல்லாகி 3 பாஸ்போர்ட் ஃபுல்லாகி கிடக்கு. அதை பார்த்துட்டு ஓகே நீங்கள் போகலாம், நீ உட்கார். நீ எதுக்கு அவரோட போகிற, அவருக்கு உனக்கு என்ன சம்மந்தம், உன் பேர் ஃபாசில் கான். 1 மணி நேரம் உட்கார வச்சுட்டான். நான் போய் எங்கள் கெஸ்ட் வெயிட்டிங் ரூமில் உட்காந்து பார்த்தேன். உட்காந்து கண்ணாடியில் பார்க்குறேன், இவன் உட்காந்து ஏதோ பேசிக்கிட்டே இருக்கான். நான் வெறுன்னு போனேன். சார் என்ன அவரை விட மாட்டேங்கிறீங்க, பேர் தான் உங்களுக்கு பிரச்சனையா? அப்போனா 2 பேருக்கும் விசாவை கேன்சல் பண்ணுங்கள், வீட்டுக்கு போயிடுறோம். உடனே இவன் சொன்னான், என்ன நீ முஸ்லீம் பேரை வச்சுக்கிட்டு கிறிஸ்தவர் கூட போகிற? சார் பேரில் எங்கே இவன் சொல்கிறான் அவர்கிட்ட, பேரில் பிரச்சனை இல்லை சார், த ஒன்லி ஒன் ட்ரூ காட். என்ன சொன்னடா இங்கிலீஷில் என்ன சொன்ன? ஜீசஸ் கிரைஸ்ட் நெவர் அண்ட் எவர். த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் நெவர் அண்ட் எவர். அவர் தான் என் தெய்வம், நீங்கள் விட்டாலும் சரி விடாட்டும் சரின்ட்டான். நானே அரண்டு போயிட்டேன், என்னடா இப்படி போட்டான். உடனே உங்கள் அம்மா ஃபோன் நம்பர் கொடு. உடனே அந்த அம்மா அந்த ஆள் செத்துட்டான். 1 மணி நேரம் நான் எல்லாத்தையும் இழந்து தற்கொலை பண்ணணும் மலைக்கு மேலே ஏறணுங்க சார். என் ஜாதி கை விட்டுச்சு, அல்லா கை விட்டார், என் குடும்பம் கை விட்டார், என் புருஷன் கை விட்டார், எல்லாம் கை விட்டார். நான் சாகணும்னு போனேன். அப்போ ஒரு ஊழியக்காரம்மா வந்துட்டு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி சாவிலிருந்து காப்பாற்றி என்னை வெளிச்சத்தில் கொண்டு வந்து விட்டாங்க. அந்த தெய்வம் தான் என் உயிரை காப்பாற்றி என் பிள்ளைகளை காப்பாற்றின தெய்வம். அவர் தான் சார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நீங்களும் நம்புங்க சார், அப்படின்னாத்தான் வேலையில் நினைச்சிருப்பீங்கன்னுச்சு. அவர் தட்டுப்பட்டு இந்த பாடலை கொடுத்துட்டு இப்போ போகலாம் அசைன்மெண்ட்டாக கொஞ்ச நேரத்தில் என்னையும் கிறிஸ்தவனாக மாற்றிடுவேன். அதாவது திணிப்பதல்ல கிறிஸ்தவம், ருசிப்பது. கைகளை தட்டி. திணிப்பதல்ல கிறிஸ்தவம், ருசிப்பது. நான் பரமசிவ மகன், அவன் முஜிபர் மகன். இன்றைக்கி நாங்கள் 2 பேரும் ஸ்டேஜில் உட்காந்துருக்கிறோம், அண்ணாலும் சாமிகளும் கீழே உட்காந்துருக்கீங்க. உங்கள் தலையெழுத்து இது எங்கள் பாக்கியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அப்போ அதை பார்த்த உடனே டேய் நீ கூட போய் சாட்சி சொல்லலாம்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் வின்டர். அப்போ அவன் யார் கட்டலும் உங்கள் பையனா அப்படின்னு தான் கேட்பாங்க. நான் ஆமாம் சொல்லிடுவேன். என் தங்கச்சி பையன் அவனும் அதே மாதிரி எல்லாம் மேக்கப் பண்ணிக்கிட்டு அங்கே வந்து நின்றுட்டு அவரோட பையன்தான் இல்லாடி அப்படின்ட்டுருவான். டேய் தாடியாவது எடுறா, முஸ்லீம் மாதிரியே தெரியுதுடா அப்படிம்பேன். நம்ம வாழ்க்கையில் ஒரு நாஸ்தி நின்று பேசி கொண்டிருக்கிறான். இயேசுநாதர் உயிரோடு இருக்கிறா இல்லையா நிரூபிக்கிறவனுக்கு பரிசுன்னு. யார் நிரூபிப்பா? நீங்களே இவ்வளோ உட்காந்துட்ருக்கீங்கள. ஏசப்பாவை காட்டுங்கன்னா யாராவது இருந்திருக்கீங்களா? சிஸ்டர் இருந்திருப்பீங்களா? காட்டுறீங்களா? பார்த்தீங்களா சிரிக்கிறீங்க அப்படின்றீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்கான்னு நம்பிக்கைங்கய்யா, காட்டலாம் முடியாது. சரி, இவன் நின்றுக்கிட்டு சவால் விடுத்தான். பரிசுத்தாவில் இட்லியை வைக்க முடியுமா கேட்குறானுங்கல்ல. ஆவி வருமா, அது வருமா, இது வருமா?
அவனு கேட்குறான். அப்போ எல்லாருக்கும் அவமானமாக இருக்குது. சர்ச் வாசல் நின்றுட்டு ஒரு ஸ்டேஜை போட்டு பேசிகிட்டு இருக்கான். அப்போ ஒரு பாட்டியம்மா, இந்த அம்மா மாதிரி வெளியே ஒரு ஐயா அங்கேருந்து வந்தார். சோல்னா பை போட்டிருக்கார். அவர் சொன்னார், சோல்னா பைனா என்னென்னு தெரியுமா உங்களுக்கு? துணியில் ஒரு பை நீளமாக அப்படி தொங்க போட்டிருப்பாங்கள்ல, பார்த்துருக்கீங்களா? ஹேண்ட்பேக் மாதிரி. உங்கள் நீள ஹேண்ட்பேக் இப்போ கட்டையாயிருச்சு, எல்லாமே கட்டையாயிருச்சுல்ல. இப்போ 16 முழம் சுருங்கி 12 ஆச்சு, 12 5 ஆச்சு, 5 கட்டாகி சுடிதார் ஆச்சு, சுடிதாரும் கட்டாச்சு, டவுசர் ஆச்சு. இப்போ ஹேண்ட்பேக்கும் அந்த நீளமெல்லாம் போடுறதில்ல. இப்போ என்னது, இங்கே போட்டுக்கிறான், அதை அப்படி கட் பண்ணிட்டு போயிடுறான். இப்போ ஒரு ஐயா வந்தார். நான் காட்டுறேனப்பா அப்படின்னாரு. இப்படி இயேசுநாதன் இந்த ஐயா காட்டுவார், பயங்கரமான பக்தன் பல்கன்னு எல்லாம் முடிச்சுட்டு இருக்கான். நேராக ஸ்டேஜுக்கு வந்தார். சோல்னா பைய கையில் போட்டார். அவர் நாஸ்திகன் பக்கத்தில் நிற்கிறான். நாஸ்திகன்னா என்ன தெரியுமா? என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? பிள்ளைங்க, குழந்தைங்க சொல்லுங்கள். நாஸ்திகன்னா கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள். அவங்களுக்கு பேர் நாஸ்திகன். சொல்லுங்கள். நாஸ்திகனான கடவுள் மறுப்பாளர்கள். கடவுளே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க பேர் என்ன பேர்? சரி, கடவுள் இருக்குன்னு சொல்கிறவன் பேர் என்ன? ஆஸ்திகன். சொல்லுங்கள். ஆஸ்திகன்னா கடவுள் இருக்கிறான்னு சொல்கிறவங்க. நாத்திகன்னா கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன். அப்போ இப்போ புரிஞ்சிருச்சா? நாத்திகன் வந்து அப்படி பேசிகிட்டு இருக்கான். இப்போ இந்த ஐயா வந்தார். இதில் சோல்னாப்பையிலேருந்து ஆரஞ்சு பழத்தை எடுத்தார். ஒன்று எடுத்து இப்படி காட்டினார். ஆண்டவரை காட்ட சொன்னால் ஆரஞ்சு பழத்தை காட்டினா எப்படி இருக்கும்? எல்லாம் கடுப்பாயிட்டாங்க. ஏன்டா ஆண்டவரை காட்ட சொன்னால் ஆரஞ்சு பழத்தை காட்டுறையே. அதுக்கப்புறம் அவர் அதை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உரித்தார். ஒவ்வொரு சுளையாக வாயில் போட்டார், மென்னார், முழுங்கினார். எல்லாம் சாப்பிட்டு ஒரு ஏப்பம் போட்டுட்டு இந்த நாஸ்திகனை பார்த்து, நாஸ்திகனை தெரியல யாருன்னு, இப்போ நாஸ்திகன், தம்பி அந்த பழத்தோட ருசி என்னப்பா, நான் சாப்பிட்ட பழத்தோட ருசி என்னப்பா அப்படின்னு கேட்டார். அவன் திருன்னு முழிச்சான். ஆண்டவரை காட்டும் பொழுது நீ ஆரஞ்சு பழத்தை காட்டின போது அரலூசுன்னு நினச்சேன். இப்போ அந்த பழத்தை உரித்தது நீ, சாப்பிட்டது நீ, ருசித்தது நீ. இப்போ டேஸ்ட்டை யார்கிட்ட கேட்குற? எனக்கிட்ட கேட்குற. இப்போ முழு லூசுன்னு விளங்கி போச்சு. ஏயா சாப்பிட்ட உனக்கு தானே அந்த ருசி தெரியும், எனக்கு அப்படியா தெரியும்னா? அப்பவும் அந்த ஐயாசம் அப்படித்தாண்டா மடப்பையில், தெய்வத்தை காட்டுறதில்ல, ருசித்தவனுக்கு தான் தெரியும். கைகளை தட்டி தெய்வத்தை காட்டுற பொருள் இல்லை, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கையை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதாம். ஏசாயா 22:2, எரேமியா 17:5 சொல்லுகிறது, மனிதன் மேல் நம்பிக்கை வைத்து மாமிசமானதை தன் புயபலமாக்கி மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன். வேத புத்தகத்திலே வருகிற நடு மையமான வார்த்தை என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? வேத புத்தகத்தை பைபிளிலே வருகிற சென்ட்ரல் வேர்ட், நடு மையமான கொச்ச 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 கொச்சன்னு பேசக்கூடாது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்ன. அடுத்த ஆள் ஏதாவது சொல்லுங்க, அடிச்சு விடுங்க, சொல்லுங்க. மகளே உன் பேர் என்னம்மா? இப்போ மனுஷன் நம்புது யார் சொன்னது? ரெட் ஷால் தானே. யார் சொன்னது? இப்போ நீயா? ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் பேசுனீங்களா? என்னம்மா சங்கீதம் என்னப்பா சொல்லு? 118 18 அங்கே யார் சொன்னது? 118:8 மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். கையை தட்டுங்களேன். ஆண்டவரை நம்பியிருப்போம், அவரை தேடுவோம், அவர் நம்மை தேடுவார். தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். ஃபாதர் பெர்க்மன்ஸ் பண்ண ஒரு பழைய பாட்டு உண்டு, பள்ளமா? சி மைனர்
தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு, தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு, வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு, வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு, தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. இருந்த என் பாவம் போக்கிட்டார், ஆவி பொழிந்து என்னையே தாவி அணைத்திட்டார், பாவியாக இருந்த என் பாவம் போக்கிட்டார், ஆவி பொழிந்து என்னையே தாவி அணைத்திட்டார், அன்பே அவரின் பெயராம், அன்பே அவரின் பெயராம், அருளே அவரின் மொழியாம், இருளே போக்கும் ஒளியாம், இருளே போக்கும் ஒளியாம், தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு, ஆவில் நிரம்பி என்னில் இருக்கிறார், என்ன ஆனந்தம், இருளும் புயலும் வரட்டுமே இதயம் கலங்குமோ, இயேசு என்னில் இருக்கின்றார், என்ன ஆனந்தம், இருளும் புயலும் வரட்டுமே இதயம் கலங்குமோ, இறைவா இயேசு தேவா, இறைவா இயேசு தேவா, இதயம் மகிழ்ந்து பாடும், என்றும் உம்மை நாடும், என்றும் உம்மை நாடும், தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு, எல்லோரும் தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு, வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு, வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு, தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. தேடுகிறவனுக்கு
ஒரு நன்மையும் குறைவுபடாமல் பலுகி பெருகுவான். கடைசியாக நீங்கள் பெருக வேண்டியது எதில்? பரிசுத்த ஆவியால் உண்டாகும் பலத்தில் பெருகுங்கள். வாசித்து நான் முடிக்கிறேன். ரோமர் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசித்து நான் முடிக்கிறேன். 15:13. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. பரிசுத்தாவின் பலத்தினால் பெருகுங்கள். ஒரு பரிசுத்த ஆவியான ஒரு மனுஷனுக்குள் வரும்பொழுது முதலாவது ஏற்படுகிற அனுபவம் என்ன? பலன். பலன் அடைந்து அற்புதம் சாட்சி. முதல்ல யூதயா, அப்புறம் சமரியா, அப்புறம் எருசலேம், அப்புறம் பூமியின் கடைசி பரியந்தம். நாம் இந்த சபைகளை சேர்ந்தவர்கள் என்று சொல்ல வேண்டாம். நம்ம வாழ்கிற வாழ்க்கையை மற்றவர்களுக்கு இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும். கைகளை தட்டி நாங்கள் இந்த சபையை சேர்ந்தவங்கன்னா ஐடென்டிஃபை பண்ண வேண்டாம். சொன்னால் தான் தெரியக்கூடாது. நீங்களே வாசித்து அறியத்தக்க நிருபமாக இருக்கிறீர்கள். இறைச்சி சாப்பிடும் அப்படிங்கிறதுக்காக எலும்பு கழுத்தில் கட்டி போட்டு நடக்கிறோம். நாங்கள் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையை சேர்ந்தவர்கள் என்ன சொன்ன உடனே ஒரு அடையாளம் வச்சுக்கிட்டா வர்றோம். நம்ம வாழ்க்கை தான் பேசணும். நம்முடைய லைஃப் மஸ்ட். கிறிஸ்தவனுக்கு வாய் பேசக்கூடாது, வாழ்க்கை பேசணும். இன்னைக்கு ஒரு சமூக வலைத்தளத்தில் காத்தால ஒரு செய்தி பார்த்தேன். எடுத்துகிட்டு வந்து காட்டிட்டு தான் என்னை கூப்பிட்டு வந்தாங்க. ஒரு போதகர் இன்னொரு போதகரும் சண்டை போடுறாங்க. அவரை அடிச்சுக்கிட்டே வெளியே கூப்பிட்டு வர்றாங்க. அந்த போதகர் இன்னொருத்தரை பார்த்து கெட்ட வார்த்தையில் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே வர்றாரு. அப்படியே எனக்கு நெஞ்சமெல்லாம் வலிக்கிறது. கிறிஸ்தவம் எங்கே போய் கொண்டிருக்கிறது? பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம். ஆனால் நாம் இந்த உலகத்தை ஜெயிக்க பலமுடையவர்களாக இருக்க வேண்டும். மாமிசத்தை ஜெயிக்க பலமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிசாசை ஜெயிக்க பலமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவி உண்டாகும் பலன். சங்கீதம் 73:28 சொல்லுகிறது, எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். எதற்கு? உமது கிரியைகளெல்லாம் சொல்லி வரும்படிக்கு எனக்கு தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் கர்த்தரையே அண்டிக் கொண்டு வாழ்வது. உலகம் கொஞ்சம் கூட கர்த்தருடைய வார்த்தையில் கலக்கக்கூடாது, ஊழியத்தில் கலக்கக்கூடாது. கிறிஸ்தவ விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் உலக ஆலோசனை கலக்கக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பல ஆண்டுகளுக்கு முன்பு, அப்போ என்கிட்ட காரில் 30-35 வருஷத்துக்கு முன்னாடி என்ன திருவள்ளுவர் பஸ்ஸுன்னு ஒரு பஸ் இருந்துச்சு. யாராவது பார்த்துருக்கீங்களா? அந்த காலத்தில் திருவள்ளுவர் பஸ்ஸுன்னு அதிவிரைவு வேக வண்டின்னு போட்டிருக்கோம். அதிவிரைவு வண்டி ஸ்பீடாக போகும், எங்கேயாவது மரத்தில் இடிச்சுக்கிட்டு கிடக்கும். அப்போ அதில் புக் பண்ணி தான் போனோம். ஏசியெல்லாம் இருக்காது, விண்டோ சீட் கிடைக்கிறது ரொம்ப பெரிய சந்தோஷம். அப்படி ஒரு பஸ்ஸில் என்னை சென்னைக்கு ஏற்றி விட்டானுங்க. அப்போ இந்த 4-வேலாம் கிடையாது. அது ஒரு 15 ஆக்சிடெண்ட்டை பார்த்துட்டு தான் போனோம். அப்போ சரின்னு பஸ்ஸில் ஏற்றி விட்டான். நான் விண்டோ சீட்டில் உட்காந்துட்டு வண்டி 12 மணி மேலே 1 மணிக்கு போயிட்டுருக்கு. எனக்கு ஒரு கெட்ட புத்தி அப்போ வந்துச்சு. என்ன புத்தி? இந்த பஸ்ஸு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னா என்ன செய்யறது? இல்லை டிரைவருக்கு மாரடைப்பு வந்துருச்சுன்னா என்ன செய்யறது? சரி, என்னைய மாதிரி தான் எனக்கு தூக்கம் அப்போ போச்சு. முழிச்சுக்கிட்டே வரேன். அப்படி இப்படி பார்த்துக்கிட்டு டிரைவர் இருக்காரான்னு பார்ப்பேன். இப்படி மெதுக்க வண்டி வருது. நிறைய ஆக்சிடெண்ட்லாம் இப்போ நடக்கும் அந்த மெட்ராஸ் போகிற வழியில். அப்போ 4-வே கிடையாதுல்ல. சரி, என்னைய மாதிரி தான் பஸ்ஸில் வரவங்க எல்லாருமே முடிச்சுட்டு இருப்பாங்கன்னு நினச்சேன். எல்லாம் கர்ணக்கோட்டை போட்டு தூங்குறான் பாருங்க. இந்த தூக்கத்தில் பல விதம் உண்டு. சில தூக்கம் நம்ம தூங்க முடியாது. அந்த காலத்தில் 50 வயசுக்கு உள்ளவங்க தான் கொரட்டை போடுவாங்க. இப்போ இந்த பசங்களே கொரட்டை போடுறாங்க. எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்கன்னு நினச்சேன். இல்லை, எல்லாம் நல்ல தூக்கம். அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. டிரைவர் எப்படியாவது நம்ம கொண்டு எங்கே விட்டுருவார்? சென்னையில் விட்டுருவார். நாசியிலே சுவாசம் உள்ள ஒரு மனிதன் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் அவ்வளோ பலத்தோடு இருப்பான். ஆனால் சதா காலங்கள் உயிரோடு இருக்கிற இறைவன்
மகிமையின் ராஜாவை நம்புகிற நீங்களும் நானும் எவ்வளவு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். பரிசுத்தமான ஆண்டவர் இப்பொழுது நம்மத்தில் இறங்க போகிறார். அப்படி எழுந்து போமா, நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ், வண்டர்ஃபுல் ஜீசஸ் நேம், ஹalleluya. எல்லாரும் சொல்லுங்க, நான் ஆவியோடும் கர்த்தரோடும் தொழுது கொள்ளுகிறதிலே பெருகுகிறேன், தேவனுடைய அன்பிலே பெருகுகிறேன், அவரை தேடுகிறதிலே பெருகுகிறேன். கர்த்தருடைய ஆலயத்தில் நான் நான் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகும்படி கர்த்தர் கிருபை அளிப்பார். வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஹalleluya. நன்றி இயேசு சுவாமி. உங்கள் வாழ்வில் ஒரு பெருக்கம், ஒரு ஆசீர்வாதம் வரப்போகிறது. கர்த்தருக்கு நன்றி மட்டும் சொல்லுங்கள். கோடாகோடி நன்றி, கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி அப்பா. ஒவ்வொரு மேலும் தேவ கிருபை இறங்கட்டும், ஒவ்வொரு மேலும் தேவனுடைய பரிசுத்தாவின் வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் வலதுபுறம் இடதுபுறம் இம்மைக்குரிய மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தை நிரப்பி அனுப்பும். சாபங்கள் நீங்கி போகட்டும் சுவாமி. என் பிள்ளைகள் விரும்பினது வரட்டும், ஆசீர்வாதத்தை அனுப்பும். இந்த நாளிலே ஆண்டவருடைய கிருபை யாருக்கெல்லாம் வேண்டும் என்று கெஞ்சுகிறீர்களோ உங்கள் மத்தியில் இயேசு உலாவுகிறார், உங்களை தொட விரும்புகிறார். அப்பா, நான் உம்மை தேடுகிறேன், என்னை வலது பக்கம் இடது பக்கம் பெருக பண்ணும், என் வாழ்க்கையை ஆசீர்வதியும், நன்மையினால் முடிசூட்டும். ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். ஹalleluya. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் விற்றிருக்கிறீர்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய், பலத்திலே பெருகுவாய், தேடுகிறதிலே பெருகுங்கள், அன்பிலே பெருகுங்கள். கர்த்தரை நாமத்தை அறிந்தவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவரை பெருக்க பண்ணுவார் என்று சொல்லி இருக்கிறேன். அதை நம்பி யாரெல்லாம் திருச்சமத்தில் விழுந்து கிடக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சாபங்கள் மாறட்டும், வியாதிகளை சபிக்கிறேன். வேலையற்றவர்களுக்கு வேலையை தாரும், குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியத்தை தாரும், திருமணம் நடக்காத திருமணங்கள் நடக்கட்டும். மாயமந்திர சக்திகளை சபிக்கிற நேசுக்க நாமத்தில் படிக்கிற குழந்தைகளை எதிர்காலங்களை நட்சத்திரங்களை போல பிரகாசிக்க செய்யும். கடன் பாரத்தில் சிக்கிருக்கிற மக்களை கிருபையாய் ஆசீர்வதியும். இந்த திருச்சபை ஆசீர்வதியும், பாஸ்டரை ஆசீர்வதியும், மூப்பர்களை ஆசீர்வதியும். வலது பக்கம் இடது பக்கம் எல்லை விஸ்தாரமாகட்டும். ஆண்டவரே, மாலை கூட்டத்தில் கர்த்தருடைய வல்லமல்ல வலது கரத்தை நீட்டும். இந்த கூட்டம் முடிந்து என் பிள்ளைகள் போகும் பொழுது உம்முடைய சமூகம் முன்னும் வந்து காத்துக்கொள்ளட்டும். சத்துருவின் செயலிழந்து போட்டு ரத்த கொட்டைகள் மறுத்துக்கொள்ளும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் மேல் பூசிக்கொள்கிறோம். இறைவன் இயேசு கிறிஸ்துவே, இப்பொழுது என் பிள்ளைகள் போய் வீட்டு வாசலை திறப்பார்கள். வாசலை திறக்கும் பொழுது இத்தனை நாள் காத்திருந்த பரலோக ஆசீர்வாதம் அந்தந்த வீடுகளில் நிரம்பி வழியட்டும். இயேசு சுவாமி, நிரப்பும், நிரப்பும், நிரப்பும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, தொடுதுக்காய் கோடாகோடி நன்றி, கோடாகோடி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். ஐயா, உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா, நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா, உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா, நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே.